ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வெறியும் குச்சி தான் வச்சோம். மேலே இருக்க பிக்கில் பாருங்கள் எவ்வளோ கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். மணத்தக்காளி கீரை வெறியும் குச்சி வச்சாலே உங்களுக்கு நல்லா கீரை வளர்ந்துடும். மணத்தக்காளி கீரை வாங்கினீங்கன்னா அதோட குச்சியை தூக்கி போடாதீங்க. மண்ணில் அதை வச்சிங்கன்னா நல்லா வளரும், சூப்பராக வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புளிச்சக்கீரை, மணத்தக்காளி, புதினா இதெல்லாமே வச்சேன். எனக்கு நல்லா செடி வளர்ந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை வளருது. சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இதுவே போதும். நம்ம கடையில் வாங்கிறத விட நம்மளே ரியலாக நட்டு வச்சாலே அது அழகாக வளரும். பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இலையும் பிரிச்சிட்டோம். சும்மா மேலோட்டமாக அந்த காம்பு வரையும் நம்ம கிள்ளிடணும். அப்போ தான் இன்னொரு தடவை துளிரி விடும். நிறைய பூ விட்டுருக்கு. மணத்தக்காளி வளர்கிறதுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் இன்னொரு தடவை சீக்கிரமாக வளரும், நிறைய வளரும். இது நல்லா படர்ந்து வளரும். நான் இருந்தாலும் கட் பண்ணிட்டேன். 4-5 குச்சி வச்சு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கீரை எடுத்துட்டோம். அவ்வளோதான்.